இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த ஃப்ரெஷ்ஷான இட்லி பேட்டருடைய வாசனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இட்லி செய்யாமல் ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிள்ளி போட்ட சாம்பார் காரசாரமாக சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தட் 2 இட்லி கூடவே நிறைய சாம்பார் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஜாலியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பாப்பாவுடைய ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து கலைஞ்சி அவள் கபோர்டில் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசு சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக இருக்கிறது எல்லாமே யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து அம்மா வந்து 10 டேஸ் பக்கமாக ஆகுது. ஸோ நைட்டீஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே சைடெல்லாம் ஓரம் பிடிக்கிற ஒர்க் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:30 பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ 11 சாய்பாபா காலனியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் ஹேர் ஸ்மூத்னிங்காக. இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த லுக் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். until then bye.